அந்த பஸ்ஸில் ஒரு பையன் இருப்பான். டெய்லி சேம் விண்டோ பக்கம் யார்கிட்டேயும் பேச மாட்டான். எல்லாரும் நினைப்பாங்க ரொம்ப ஹெட் வெயிட்னு, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான்னு. கண்டக்டருக்கும் அவனை பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அவனை ஏதாவது சொல்லி கத்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் பஸ்ஸில் சடனாக பிரேக் போட்டுச்சு. ஒரு நிமிஷம் பஸ்ஸு ஃபுல்லாக சத்தம். எல்லாரும் பேலன்ஸ் மிஸ் பண்ணினாங்க. அவன் மட்டும் கீழே விழுந்தான், எழுந்தான். அப்போ தான் எல்லாரும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் சரியாக பார்த்தாங்க. அவன் எந்த சத்தத்துக்கும் ரியாக்ட் பண்ணலைன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. கையில் ஃபோன் இல்லை, காதில் இயர்ஃபோனும் இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இவனுக்கு கேட்கும் திறன் இல்லை அப்படின்றது. டெய்லி ஹெட் வெயிட்னு நினச்சது, ஆட்டிடியூட்னு சொன்னது எல்லாம் நம்ம தப்பு அப்படின்னு நினச்சாங்க. கண்டக்டர் அவன் முன்னாடி நின்று ஃபர்ஸ்ட் டைம் கத்தலை. மெதுவாக, சாரிப்பா நான் டெய்லி கத்துனதுக்கு அப்படின்னு சொன்னார். அவன் சிரிச்சான். அவனுக்கு அவர் சொன்னது கேட்கல, ஆனால் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான். எல்லாரும் மனசுக்குள்ளேயே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க.